एक आदमी बकरी बेचने जाता है। मार्केट में एक बकरी का कीमत है 10,000 रुपये, लेकिन वो 20,000 बोलता है। तो ग्राहक पूछता है, ऐसी क्या खासियत है तेरे बकरी में जो 10,000 की जगह तू 20,000 बोल रहा है? तो वो आदमी बोलता है, मेरा बकरी बात करता है। तो वो हैरान हो जाता है, ऐसा भी हो सकता है क्या? एक आदमी ஒரு ஆளு बकरी बेचने बकरिயை விற்பதற்காக जाता है போகிறான்। मार्केटல एक बकरी का कीमत है ஒரு ஆடோட விலை 10,000, लेकिन वो 20,000 बोलता है। 10,000 மார்க்கெட்டில் ஆடோட விலை 10,000, ஆனால் அவன் 20,000 சொல்கிறான்। तो ग्राहक पूछता है, அப்போ ग्राहक கேட்குறாங்க, ऐसा क्या खासियत है तेरे बकरी में? அப்படி என்ன விசேஷமானது உன் ஆடில் அப்படின்னு கேட்குறாங்க। जो 10,000 की जगह तू 20,000 बोल रहा है। 10,000க்கு பதிலாக நீ 20,000 சொல்கிற। मेरा बकरी बात करता है, என் ஆடு பேசும்। तो वो हैरान हो जाता है, அப்போ அவன் ஆச்சரியப்படுகிறான்। ऐसा भी हो सकता है क्या? இப்படி கூட நடக்குமா, இப்படி கூட ஆகுமா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம்। तो आप सवाल पूछोगे ना तो बराबर जवाब देगा वो। तो वो बोलता है, ऐसा ठीक है, आप कोई सवाल पूछ के दिखाओ, उसका जवाब वो देता है कि नहीं वो देखेंगे। तो वो जो बकरी का मालक है वो पूछता है, अप्रैल का अगला महीना कौन सा है? तो वो मैं करके आवाज़ लगाता है। फिर और एक सवाल पूछ के दिखाता हूँ, रुक जाओ। तो आप सवाल पूछेंगे ना, அப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா बराबर जवाब देगा वो, கரெக்டாக பதில் சொல்லும் அது அப்படின்னு அர்த்தம்। तो वो बोलता है, அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவன் சொல்கிறான், ऐसा ஓ அப்படியா அப்படின்றாங்க। ठीक है, சரி, आप कोई सवाल पूछकर दिखाओ, நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டு காமிங்க அப்படின்னு அர்த்தம்। उसका जवाब वो देता है कि नहीं देखेंगे அப்படின்னா, उसका जवाब அப்படின்னா அதோட பதில், वो देता है कि नहीं அது கொடுக்குதா இல்லையா அப்படின்னு அர்த்தம்। देखेंगे பார்ப்போம் அப்படின்னு அர்த்தம்। वो जो बकरी का मालिक है, பக்ரியோட ஆடோட முதலாளி எவனோ அவன் அப்படின்னு அர்த்தம்। पूछता है கேட்கிறான், अप्रैल का अगला महीना कौन सा है? ஏப்ரலோட அடுத்த மாதம் எந்த மாதம் அப்படின்னு கேட்குறாங்க। तो वो मैं करके आवाज़ लगाता है, அப்போது அது மே அப்படின்ட்டு குரல் எழுப்புது அப்படின்னு அர்த்தம்। फिर एक और सवाल पूछकर दिखाता हूँ, रुक जाओ அப்படின்னா, திரும்ப இன்னொரு கேள்வி கேட்டு காட்டுறேன், இரு அப்படின்னு அர்த்தம்। இரு, நில்லு அப்படின்னு அர்த்தம், ருக்கோ அப்படிங்கிறது। जून के पहला मंथ कौन सा है, पहला महीना कौन सा है ये बता। तो फिर से कि वो मैं करती है। वो बेवकूफ़ था वो ग्राहक जो वो बकरी को 20,000 देकर लेकर जाता है। जून का पहला महीना कौन सा है? ஜூனுக்கு முன்னாடி இருக்கும் மாதம் எது அப்படின்னு அர்த்தம்। ஏ பத்தா அதை சொல்லு। तो फिर से की அப்போ திரும்பவும், वो मैं करती है அது मैंனு சொல்லுது। बेवकूफ़ था वो ग्राहक முட்டாளா இருந்தான் அந்த கஸ்டமர்। जो वो बकरी को 20,000 देकर लेकर जाता है, அந்த
ஆடை 20,000 கொடுத்து வாங்கிட்டு போகிறான். அவன் முட்டாளாக இருக்கிறான். 20,000 கொடுத்து அந்த ஆட்டை வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு அர்த்தம். என்னை போலவே தெளிவாகவும் சீக்கிரமாகவும் பேசி பழகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நான் ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். நான் கற்றுக் கொடுத்தவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங் வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். லாஸ்ட் வீக்லலாம் போய் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே நான் கற்றுக் கொடுக்குறேன். நான் பேசிக் ஹிந்தியோ இல்லை கிராமரோலாம் சொல்லித்தரது கிடையாது. ஸ்டார்டிங் பேசிக் ஹிந்தியிலேருந்து நல்லா சரளமாக பேசும் வரைக்கும் நான் உங்கள் கூட இருந்து சொல்லிக் கொடுப்பேன். உங்களோட 1 hour நான் பேசுவேன். ஸோ நீங்கள் என்ன தப்பு விடுறீங்க, எப்படி பேசணும், உச்சரிப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இருந்து சொல்லிக் கொடுப்பேன். அதனால் சீக்கிரமாக கற்றுக்கலாம். வீடியோ பார்த்தா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் கற்றுக்கணும். அதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்கிட்ட கிளாஸ்க்கு வந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன டிஃப்ரெண்ட்டுனா நான் உடனே தப்பாக இருந்தால் அது தப்புன்னு சொல்லிக் கொடுப்பேன். உச்சரிப்பு இப்படி கிடையாதுங்க, இப்படி சொல்லக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிக் கொடுப்பேன். எவ்வளோ தான் படித்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணாமலாம் பேச முடியாதுங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் ஹிந்தி படித்தவங்களும் வர்றாங்க. சுத்தமாக படிக்க தெரியாதவங்களுக்கும் நான் சொல்லித்தர்றேன். ஹிந்தி எழுத படிக்க நான் சொல்லிக் கொடுப்பதில்லை. ஆல்ரெடி ஹிந்தி படித்தவங்களுக்கு பேச சொல்லிக் கொடுக்குறேன். அதே போல் சுத்தமாக எழுத படிக்க தெரியாதவங்களுக்கும் பேச கற்றுக் கொடுக்குறேன். இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதுங்க. ஹிந்தி படித்து எழுதி தான் ஹிந்தி பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த இங்கிலீஷ் கூட எதுக்கு அப்படின்னா தெரியாத வார்த்தைகளை நான் டைப் பண்ணுறப்ப நீங்கள் படிக்கணும். அதுக்கு தான். 3 மாதத்துலேயே என்னால் உங்களை பேச வைக்க முடியும். சரளமாக பேச வைக்க முடியும். நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியான மெத்தடில் சூப்பராக ஹிந்தி பேசலாம். ரொம்ப ஈஸியான லாங்குவேஜுங்க ஹிந்தி. கொஞ்சம் கன்ஃப்யூஷனான வார்த்தை நிறைய இருக்குது. அதை மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் மூலயமா ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு சரளமாக பேச ஆரம்பிச்சிடலாம். நான் பேசுவேன் உங்களோட. நானும் உங்கள் கூட பேசுகிறனால நானும் ஹிந்தியில் பேசுவேன். நீங்களும் ஹிந்தியில் பேசணும்னு சொல்லுவேன். தப்பாக இருந்தாலும் திருத்தம் பண்ணுவேன். அதன் மூலியமாக நீங்கள் சரளமாக பேசி பழகலாம். தப்பாக உச்சரிப்பு வந்தால் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ சீக்கிரமாக கற்றுக்கலாம். तो वो बेवकूफ़ बन जाता है, मूर्ख बन जाता है और ये पैसे लेके फ़रार हो जाता है, वहाँ से भाग जाता है. तो वो बेवकूफ़ बन जाता है. அப்போ அவன் முட்டாளாகிறான். மூர்ख बन जाता है, அதுவும் ஆகிட்டான். और वो पैसा लेके फ़रार हो जाता है. அப்போ அவன் பைசா லேக்கர்னா காசை எடுத்துக்கிட்டு ஃபரார் ஹோ ஜாத்தா ஹே அப்படின்னா எஸ்கேப் ஆகிடுறான். பாக் ஜாத்தா ஹே ஓடி போயிடுறான் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் கற்றுக்க கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் இன்னொரு வீடியோ கமெண்ட் பாக்ஸில் இன்னொரு வீடியோ ஹிந்தி லேர்னிங் வீடியோ இருக்குது. அதை டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.